ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொடு. இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் வந்து நிறைய விதமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தே, தே, தோ, தீஜியே இந்த மாதிரி. அப்போ நம்ம எந்த வார்த்தையை வந்து ஹிந்தியில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இந்த கொடு அப்படி கொடுத்தல் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்போ எப்போ அந்த வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே விஷயத்தை நான் யூடியூப் ஷார்ட்லேயும் சொல்லியிருக்கேன். அதில் என்னால் விளக்கமாக சொல்ல முடியல. இங்கே உங்களுக்கு அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். கொடு மீன்ஸ் தே. இந்த வார்த்தை தான். இது எப்படிலாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே தே அப்படின்னு சொன்னால் கொடு. தே தோ கொடுங்க. दीजिए கொடுங்க. दिया கொடுத்தான். दिए கொடுத்தாங்க. देंगे கொடுப்பீங்க. देंगे क्या கொடுப்பீங்களா. दूंगा கொடுப்பேன். दूंगी கொடுப்பேன். இப்போ இதில் பாருங்க, தே தேன்னா கொடு, தேதோ அப்படின்றது கொடுங்க, தீஜியே அப்படின்றது கொடுங்க. என்ன ரெண்டுத்துலேயும் கொடுங்கன்னு இருக்குது, அப்போ எதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. இப்போ தேதோ அப்படின்றது கொடுங்க தான். ஆனால் இந்த தீஜியே அப்படின்றது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பொலைட் வே. இது பொலைட் வே தான், மரியாதையாக நம்ம பேசுகிறது தான். இதை விட இது கொஞ்சம் மரியாதையை அதிகமாக கொடுக்கக்கூடிய வார்த்தை. வெரி பொலைட் வே. ஓகே, ரெண்டும் ஒரே மீனிங் தானா. நெக்ஸ்ட் பாருங்கள், தியா தியா அப்படின்னு சொல்கிறது கொடுத்தான், எப்பயோ கொடுத்துட்டான், பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தியா. அதே கொடுத்தாங்க கொஞ்சம் ப்ளூரலாகவும் ரெஸ்பெக்டும் வேணும்னா தியே, அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது தியே. இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க, தேங்க அப்படின்னா கொடுப்பீங்க, ஃப்யூச்சர், இனிமேல் தான், கொடுப்பீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தேங்கே. அதே வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வியாக இருக்கும்போது தேங்கே கியா. ஓகே, இது தூங்கா அப்படின்றது கொடுப்பேன், இன்னொன்று தூங்கியும் கொடுப்பேன் தான். இந்த தூங்கா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுப்பேன், அந்த நான் அப்படின்றது வந்து மேல் ஆண்பாலாக இருந்ததுன்னா தூங்கா. தூங்கி நான் கொடுப்பேன், அந்த கொடுப்பேன்னாலே நான் தானே, ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஆளை தான் சொல்ல முடியும். அந்த நான் வந்து ஒன்று ஆண்பாலாக இருக்கணும், இல்லை பெண்பாலாக இருக்கணும், ஒன்று மேலாக இருக்கணும், இல்லை ஃபிமேலாக இருக்கணும். இது ஃபிமேலாக இருந்ததுன்னா அந்த நான் அப்படின்ற ஒரு வார்த்தை, நான் அப்படின்னு சொல்கிறது ஃபிமேலாக இருந்ததுன்னா தூங்கி. நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னால் தூங்கி, நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னால் தூங்கா. இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். இதில் வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தூ அப்படின்னு சொல்கிறது, இப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலே நான் அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா. கொடுப்பேன்றது சிங்குலர் தான். கொடுப்பார்கள் அப்படின்னா நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா கொடுப்பார்கள்னு சொல்லுவோம். கொடுப்பேன் அப்படின்னாலே ஒரு ஆண் கொடுக்கணும், இல்லை ஒரு பெண் கொடுக்கணும் இல்லையா, சிங்குலர். அப்போ அந்த மே அப்படின்ற வார்த்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மேலே நம்ம எண்ட் ஆஃப் த வேர்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ஹூ. இந்த வார்த்தையில் தான் இந்த ஒரு எழுத்தில் தான் வார்த்தைகள் வரும். மேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூவில் தான் முடியும். அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது ப்ளஸ் ஊ, தூ, தூங்கா, தூங்கி. அப்போ இது ரெண்டுமே வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய
சென்டென்ஸ்க்கு வரும். அப்போ தூ, இங்கே தூ ஏன் வருது, இங்கெல்லாம் அந்த மாதிரி வரல பாருங்கள். இதில் வருது அப்படின்னு பார்த்தா இதை நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே தூங்கா தூங்கி. கொடுப்பேன் அப்படின்னாலே நான் தான் இல்லையா, ஒரே ஒரு ஆள் தான். அப்போ அதனால தான் இங்கே தூ யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து ஒரு க்ளூ மாதிரி கூட எடுத்துக்கலாம். தூங்கா தூங்கி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்துருவோம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், பானி தே, தண்ணி கொடு. பானி தேதோ, தண்ணி கொடுங்க. பானி தீஜியே, தண்ணி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இதை விட இது கொஞ்சம் பொலைட் வே. ஓகே, இதுவும் மரியாதையானது தான். இது அதை விட கொஞ்சம் நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறது. வ பானி முஜே தியா, அவன் தண்ணீர் எனக்கு கொடுத்தான். எப்பயோ கொடுத்துட்டான், கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது தியா. உன்ஹோனே முஜே பானி தியே, அவர்கள் எனக்கு தண்ணி கொடுத்தாங்க, தந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தியே. முஜே பானி கப் தேங்கே, எனக்கு தண்ணி எப்போ கிடைக்கும், எப்போ கொடுப்பீங்க. ஓகே, முஜே பானி கப் தேங்கே, எனக்கு தண்ணி எப்போ கொடுப்பீங்க. இது வந்து கேள்வி வாக்கியம். முஜே பானி தேங்கே கியா, எனக்கு தண்ணி கொடுப்பீங்களா. தேங்கே கியா, அந்த கியா வரும்பொழுது கொடுப்பீங்களா அப்படின்னு மாறிட்டோம். மே துமே பானி தூங்கா, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன். மே துமே பானி தூங்கி, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன். ரெண்டுமே கொடுப்பேன் தான். நான் சொன்ன மாதிரி இது வந்து மேலுக்கும் இது வந்து ஃபீமேலுக்கும். அந்த மே அப்படின்னு சொல்கிறது ஆண் பாலாக இருந்ததுன்னா தூங்கா, பெண் பாலாக இருந்ததுன்னா தூங்கி. ரெண்டுமே கொடுப்பேன்ற மீனிங் தான். இப்போ உங்களுக்கு அந்த கொடு இந்த வார்த்தையை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், அந்த வார்த்தை எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.